ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். டி நகர் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பீச் ஸ்டேஷன் வரைக்கும் பஸ்ஸில் போய்ட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போயிருந்தோம். ரொம்ப நாள் தாண்டி நாங்கள் பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பஸ் வந்து எப்போயுமே கூட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். இது வந்து பஸ்ஸு காலியாக இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து போகிறதுக்கே. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதை ஃபீல் பண்ணியிருப்போம். காலியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு குளுகுளுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு குளுகுளுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரவணா ஸ்டோருக்குள்ளே போயாச்சு. போயிட்டு வந்து கீழேருந்தே எப்போயுமே வந்து 8th ஃப்ளோர் வரைக்கும் எனக்கு போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பில்லோ கவர்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அங்கே எல்லாம் பில்லோ கவர் ஒன்று எடுத்தால் 170 ரூபாவாம். நல்லதெல்லாம் ரேட் அதிகமாக போட்டிருக்காங்க. அதனால நான் பில்லோ கவர்லாம் வாங்கலை. அப்புறம் நான் போனது நம்ம செக்ஷன் தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தேன்னா எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எல்லாம் 500க்கு மேலே தான் இருந்தது. ஒரு 300 200 அந்த மாதிரி இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். அதனால் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நம்ம பசங்களோட செக்ஷனுக்கு போயாச்சு. போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த எல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்ல ஒரு சில ட்ரெஸ்லாம், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு இந்த பசங்களை கூட்டு போனாலே அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு கவரை கொடுத்து இதை நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இருந்துட்டேன். அங்கே நிற்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தா. அவளுக்கு கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவளையும் வீடியோலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுதான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் ஒர்க் பண்ணும்போது என் கூடவே இருப்பாள். எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளோட பேர் வந்து கீதா. அப்புறம் செப்பல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். செப்பலெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிறது எல்லாமே கண்ணை கவரும் வண்ணமாக இருந்தது. ஆனால் நம்மக்கிட்ட தான் என்ன, நம்மக்கிட்ட காசு இல்லை, அதுதான் நம்மளால் வாங்க முடியல. பேகு பார்த்திங்களா, அந்த பிங்க் கலர் பேக்கில் தெரியுமா 1300 அளவுக்கு பேக் வாங்குகிற அளவுக்கு நம்ம இன்னும் வரல. அதனால் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் வரும். எல்லா பர்ச்சேஸ்லாம் முடித்து சொங்கியாகி டயர்டாகி என் பையன் தூங்கி நான் அவனை தோளில் போட்டு எடுத்து வரதுக்குள்ளாடி ஒரு வழி ஆகிட்டோம். அப்புறம் அங்கேயே கேண்டீன் இருந்துச்சு. கேண்டீனில் போய் சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். நம்ம வந்து சாப்பிடாமல் வெளியே வந்தோன்னா கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அதனால் சாப்பிட்டு வந்தாச்சு. இதுதான் பில்லு. ஆனால் டோட்டலை காமிக்க கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும்